அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்திற்கு பிறகு இந்த பயான் நிகழ்ச்சி இன்றைக்கு ஆரம்பமாகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பயான் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் எதை பேசுகின்றோமோ, எதை கேட்கின்றோமோ, அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் அதை எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக, அழைப்பாளர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. கலியத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 7705வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பெற்றோர்களும், குறிப்பாக தாய்மார்களும் இந்த செய்தியை நாம் ஆழமாக சிந்தித்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மதீனாவை சார்ந்த ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் செய்வதற்காக தன்னுடைய ஒட்டகத்தை படுக்க வைத்து அதன் மீது ஏறி அமர்கிறார். அமர்ந்தவுடன் அந்த ஒட்டகத்தை கிளப்புகின்றார். ஒட்டகம் புறப்பட்டு செல்கிறது. செல்கின்ற பொழுது அந்த ஒட்டகம் செல்ல மறுக்கிறது. உடனே அந்த சஹாபி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஒட்டகத்தை சபிக்கின்றார். நீ நாசமா போ, நீ உருப்பட மாட்ட அப்படின்னு அந்த ஒட்டகத்தை சபிக்கின்றார். அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும் என்று அந்த ஒட்டகத்தை பார்த்து சொல்கின்றார். இந்த வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதுகளிலே விழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஒட்டகத்தை சபித்த நபித்தோழர் யார் என்று கேட்கின்ற பொழுது அந்த நபித்தோழர் சொல்கின்றார், நான் தான் யார சொல்லலாம், அந்த ஒட்டகத்தை சபித்தேன் என்று சொல்லுகின்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒட்டகம் சபிக்கப்பட்டதோ அந்த ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு நீ பயணம் செய்து எங்களோடு நீ வருவது கூடாது. என அது சாபத்திற்குரிய ஒட்டகமாக ஆகிவிட்டது. எனவே அதை விட்டும் கீழே இறங்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தொடர்ந்து கூறினார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுஸிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் சாபமிடாதீர்கள். வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்கள் பொருளாதாரத்திற்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாதீர்கள். வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யாதீர்கள். காரணம், நமக்கு எதிராக, நம்முடைய பொருளாதாரத்திற்கு எதிராக, நாம் பெற்றெடுத்த நம்முடைய குழந்தைகளுக்கு எதிராக நாம் சாப விடுகின்ற அந்த நேரம் அல்லாஹ்வினால் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரமாக இருந்தால், அந்த சாபத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் நம்மால் சபிக்கப்பட்ட நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பொருளாதாரம் அழிந்து நாசமாகிவிடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையான சகோதரிகளே, இந்த ஹதீஸை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகம் சண்டித்தனம் செய்த காரணத்தினால் அந்த நபித்தோழர் ஒட்டகத்தை சபிக்கின்றார். சபிக்கப்பட்ட அந்த ஒட்டகத்திலே பயணம் செய்வது கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதோடு அந்த ஒட்டகத்தை விட்டும் கீழே இறங்கிவிடும், அதை நீ பயணத்திற்காக பயன்படுத்துவது கூடாது என்று சொல்வார்களே. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகள்ல நான் உள்பட நாம் ஒவ்வொருவரும் நமக்கு சொந்தமான வாகனங்களையும் வீட்டினுடைய பொருட்களையும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய உறவுகளையும் உடன்பிறப்புகளையும் எவ்வளவு சாபமிடுகின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சில வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, சில வீடுகள்ல, எல்லா வீட்லையும் அல்ல, கணவன் மனைவியை சாப விடுவது, மனைவி கணவனை சாப விடுவது, பிள்ளைகளை சபிப்பது, பிள்ளைகள் பெற்றோர்களை சாப விடுவது, உறவினர்களை சாப விடுவது, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழிகளை சபிப்பது. இது பரவாயில்லை, மிக்சி ஓடலன்னா மிக்சியை திட்டுறது, கிரைண்டர் ஓடலன்னா அதை திட்டுறது, வாஷிங் மிஷின் ஓடலன்னா அதை திட்டுறது, கரண்ட் வைத்தா சனியை முடிச்ச கரண்ட்ங்கிறது, சேடு ஓடலன்னா அதை திட்டுறது. இப்படியெல்லாம் நம்ம சாபம் விட்டு அந்த பொருட்களை நாம் பயன்படுத்தினால், பெருமானாருடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் அதிலே பரக்கத்துகள் நிச்சயமாக துளியும் கூட இருக்காது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். இது பரவாயில்லை. சில பேர் அல்லாஹ்வையும் திட்டுறாங்க. அதே உலகத்தில் நாம் பார்த்து வருகின்றோம். வீட்டுல யாராவது மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன செய்யறது அப்படின்னா மலத்தில் மௌத்த திட்டுறது. ஏன் பக்கத்து வீட்டுல ஆள் இல்லையா, எங்க வீட்டுல தான் மௌத்தாக்கணுமா, ஏன் அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள மௌத்தாக்க வேண்டியதானே. இந்த சனியை முடிச்ச மலத்தில் மௌத்து எங்க வீட்டுக்கு தான் தேடி வரணுமா, அவரை திட்டுறது. அல்லாஹ்வை திட்டுவது, ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தாரு, காட்ட ஒரு முள்ளு குத்திடும், சனியை முடிச்ச முள்ளு, நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, யமகண்டம், அந்த கண்டம், இந்த கண்டம் அப்படின்னு காலத்தை திட்டுவதன் மூலமாக மனிதன் படைத்த இறைவனை திட்டுகிறான் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். யசுப்புல் இப்னு ஆதம் வ யசுப்பு தஹ்ர, மனிதன் காலத்தை திட்டுவதன் மூலமாக காலத்தை படைத்த இறைவனை அவன் திட்டுகிறான் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான பெற்றோர்களே, தாய்மார்களே, திருமணம் செய்கின்றோம். திருமணத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன? சந்ததிகளை நாம் பெற்றெடுப்பதற்காகத்தான் திருமணங்கள் செய்கின்றோம். ஆனா இன்னைக்குள்ள பெரும்பாலான இளம் தம்பதிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, திருமணத்திற்கு பின்னால் குழந்தை தரிப்பது கூடாது என்பதற்காக கொஞ்ச காலத்திற்கு நம்ம ஜாலியா ஊடு சுற்றுவோம், 4 இடங்களுக்கு நம்ம போயிட்டு வருவோம், குழந்தை இருந்தா நமக்கு இடையூறாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு குழந்தை பிறப்பை தள்ளி வைத்துக் கொண்டு தப்பி தவறி கருப்பிடித்தாலும் கூட கருவை கலைத்து விட்டு ஊராக ஜாலியாக சுற்றக்கூடிய ஒரு மோசமான காட்சியில இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் தரக்கூடிய அன்பளிப்பு, அதை நாம் உடனடியாக பெற்றெடுத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ தம்பதிகள் குழந்தை இல்லாம குழந்தைக்காக ஏங்கி தவிக்கின்றார்கள், பல வகையான மருத்துவங்களை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தை தருவார் என்று சொன்னால் அதை நாம் இன்முகத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப திருமணத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன?
சந்ததிகளை நாம் பெற்றெடுத்துக் கொள்வதுதான். அந்த பெற்றெடுத்த சந்ததிகளை குழந்தை பருவமாக இருந்தாலும் சிறுபிராயமாக இருந்தாலும், குழந்தைகள் என்றால் அழுகத்தான் செய்யும், சிறுவர்கள் என்றால் சேட்டை செய்யத்தான் செய்வார்கள். நாமளும் அந்த வயசை கடந்துதான் வந்திருக்கிறோம். யாருமே நம்ம உறுதியா பெரிய ஆளா படைக்கப்படல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று பச்சிளம் குழந்தையாக சிறுபிராயமாக விடலை பருவமாக வாலிபமாக ஆகிதான் நாம் பெரிய ஆளாக மாறி இருக்கின்றோம். நாம செய்த சேட்டையை தான் நம்ம பிள்ளைகளும் செய்வார்கள். பிள்ளைகள் சேட்டை செய்யும் பொழுது அவர்களை அடிக்கலாம், காயம்படாமல் அடிக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. ஆனால் தயவு செய்து நீ செத்து தொலை, சைத்தானே, இப்லீஸ், இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் தயவு செய்து பயன்படுத்துவது கூடாது. லா ததுது அலா அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். ஏன்னா பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவா இருக்கிற, அதற்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில எந்த விதமான திரையும் கிடையாது. அது நேரடியாக அல்லாஹ்வுடைய அரிசை போய் கொடுக்கும். பெற்றோரின் துவா, பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா, அதை அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதனால பிள்ளைகளுக்காக நல்ல துவாக்களை தான் நாம் செய்ய வேண்டும். வேலை நாடுகள்ல என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைங்க சேட்டை செஞ்சாங்கன்னா கோபப்பட்டு கொண்டு நீ ஒரு டாக்டரா போ, நீ ஒரு இன்ஜினியரா போ அப்படின்னு என்ன செய்வாங்களோ கோபத்துல சொல்லுவாங்களா. அந்த நேரம் துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரமாக இருந்தால் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனா நம்ம பகுதியில தான் தேதியில போ, கொள்ளையில போ, நாசமா போ, செத்து தோலை, இந்த மாதிரி வார்த்தைகளை சில பேருக்கு டாக்டர் பட்டதே வாங்கி இருக்கிறாங்க. எப்படித்தான் அந்த வார்த்தைகள்லாம் வாயில வருதுன்னே தெரியல. தயவு செய்து நாமோ நமக்கு தெரிந்தவர்களோ இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்களே ஆனால் அதை நிறுத்த சொல்ல வேண்டும், நாமும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். புகாரியில 1706வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுகின்றார்கள். பனு இஸ்ராயீல்கள் காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவர் பேர் ஜுரைஜ். அவர் ஆலிம் அல்ல, ஆபித். ஆலிம் என்பவர் வேறு, ஆபித் என்பவர் வேறு. ஆலிம்னா என்ன அர்த்தம்? முறையாக இலக்கணம், அரபி, குர்ஆன், ஹதீஸ், மார்க்க சட்ட திட்டங்கள் இவர்களை கற்றவர்கள் தான் ஆலிம், ஆலிமாக்கள். இவங்களுக்கு தான் தொழுகையில தவறு வந்தா என்ன செய்யணும், என்னென்ன காரியங்களை செஞ்சா ஒரு புரியும், என்னென்ன காரியங்களை செஞ்சா நோன்பு புரியும், தொழுகையில தவறு ஏற்பட்டால் எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும், இந்த சட்டங்கள் எல்லாம் அறிந்து வணக்கம் செய்யக்கூடியவர் தான் ஆலிம். ஆனா ஆபிதுனா அப்படி அல்ல. ஏதோ தொழுவாரு, ஒளி செய்ய தெரியாது. தொழுகையில தவறு வந்தா எப்படி நிவர்த்தி செய்ய தெரியணும், செய்யணும், அது தெரியாது. நீங்க சமுதாயத்துல அதிகமான பேர் தொழுகிறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால. ஆனா 199 பேருக்கு எப்படி தொழுகணும், தொழுகையில என்ன ஓதணும், ஒண்ணுமே தெரியாது. இமாம புரிஞ்சாருன்னா இவங்களும் புரிஞ்சிருவாங்க, நிமிந்தா இவங்களும் நிமிந்துடுவாங்க. சமீபத்தில் ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் தோல்விட்டு இருக்கிற நடந்த கதை. அப்ப அவருக்கு போன் வருது, ரிங்டோன் அடிக்குது. தொழுகையில பேசுவது கூடாது. தொழுகையில ஆரம்பத்துல நம்ம தக்பீர் கட்டுறது அல்லாஹ் அக்பர், அந்த தக்பீருக்கு பேரு தக்பீரே தஹ்ரீமான்னு சொல்லுவாங்க. தஹ்ரீமானா என்ன அர்த்தம்? ஹலாலை ஹராமாக்குதல் அப்படின்னு அர்த்தம். தொழுகைக்கு முன்னால பேசலாம், சிரிக்கலாம், அழுகலாம், சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், படுக்கலாம், தூங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா தக்பீர் தஹ்ரீமா சொல்லிவிட்டால், அந்த அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிவிட்டால் பேசுவது கூடாது, ஹராமாகிவிடும். சலாம் சொல்வது கூடாது, ஹராமாகிவிடும். ஒருவர் சலாம் சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்வது கூடாது, அது ஹராமாகிவிடும். துக்கமான செய்திகளை கண்டால் இன்னாலில்லாஹ் சொல்ல முடியாது, அது ஹராமாகிவிடும். அங்குமிகுமாக பார்ப்பது கூடாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்?
ஆலிம்களுக்கு ஆலிமாக்களுக்கு தான் அது தெரியும். அதனால்தான் ஆண்கள் மார்க்க ஞானத்தை படிப்பதை போன்று பெண்களும் ஆலிமாக்களாக மாற வேண்டும் என்று இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். அப்ப அந்த நபர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தொழுகைக்கு இருக்கும்போது போன் வருது. இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? தொழுகைக்கு இருக்கும் போதே போனை கையில எடுத்துட்டு காதுல வச்சு, நான் தொழுகைக்கு இருக்கிறேன் அப்புறமா பேசுறேன் அப்படிங்கிற. இப்படி பேசினாலே தொழுகை பாத்தீங்களா போயிடும். அப்ப அந்த சட்டங்கள் அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் ஆலிம் அல்ல, வெறும் ஆபி. ஆபிதுனா வணக்கம் மட்டும்தான் செய்வாரை தவிர அவருக்கு மார்க்கு சட்டத்திட்டங்கள் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஜுரைஜ் என்பவர் மார்க்க ஞானம் இல்லாமல் இபாதத்து செய்யக்கூடிய ஒரு வணக்கசாலி. ஒரு மரத்தை கட்டி வைத்துக் கொண்டு அந்த மரத்துல தொழுகிறது தான் அவருடைய வேலை. இப்ப அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க, யா ஜுரைஜ், ஜுரைஜே நீ வா அப்படின்னு அழைக்கிறார்கள். மார்க்க சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுவோ ரசூலோ உங்களை அழைப்பார்களே ஆனால் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் ரசூலுடைய அழைப்பிற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ப ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கிடுவோம், நுகர் தொழுகிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா தொழுகையை விட்டுவிட்டு பெருமானாருடைய அழைப்பிற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். நம்ம அத்தம்மா கூப்பிடுதான்னு வச்சுக்கிடுவோம். ஃபர்லான தொழுகையாக இருந்தால் தொழுது முடிச்ச பின்னாலதான் அத்தாம்மாவுடைய அழைப்பிற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். ஆனா சுண்ணத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை நானும் நீங்களும் தொழுதுகிட்டு இருக்கிறோம். நம்ம அத்தாவோ அம்மாவோ நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா தொழுகையை விட்டு அவர்களின் அழைப்பிற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். இதுதான் மார்க்க சட்டம். இது யாருக்கு தெரியும்? ஆலிம்களுக்கு தெரியும், ஆலிமாக்களுக்கு தெரியும். ஆனா ஜுரைஜ் வந்து ஆலிம் அல்ல, அவர் ஒரு ஆபி, வணக்கசாலி. அவருக்கு தெரியல. அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, யா ஜுரைஜ்னு கூப்பிடுறாங்க. இவர் மனசுக்குள்ளார என்ன சொல்றாரு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம உம்மி வ ஸலாத்தி, இறைவா நான் தொழுது கொண்டிருக்கின்றேன், என் தாயார் அழைக்கின்றார்கள், நான் தொழவா, தொழுகையை விட்டுவிட்டு என் தாயாருடைய அழைப்பிற்கு நான் பதில் சொல்லவா? மனசுக்குள்ளாரே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மா போயிட்டாங்க, மரத்தை விட்டும் சென்று விட்டார்கள். 2வது நாள் அந்த அம்மா வராங்க, அல்லாஹ் யா ஜுரைஜ்னு அழைக்கிறாங்க. இவர் அப்பவும் தொழுதுகிட்டே இருக்கிறார். அம்மாவுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கல. அந்த அம்மா திரும்பி போயிட்டாங்க. 3வது நாளும் யா ஜுரைஜ்னு அழைக்கிறாங்க அந்த அம்மா. இவர் அப்பவும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறார். அந்த அம்மாவுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கல. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஹதீசுகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹும்ம லா யமூத்து ஜுரைஜுன் ஹத்தா யன்துர ஃபீ வஜ்ஹி மயாமிஸ், விபச்சாரிகளின் முகத்தில் என் மகன் விழிக்காமல் அவன் மரணமாகுவது கூடாது. அதாவது விபச்சாரியுடைய முகத்துல, அப்ப அர்த்தம், விபச்சாரி விஷயத்துல என் மகன் மாட்டிக்கொண்டு தண்டனை வாங்காமல் அவன் மரணமாக கூடாது அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுவிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. இந்த சாபம் பலிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த மரத்துல ஒரு அம்மா வந்து தங்குவாங்களாம் டெய்லி. அந்த அம்மா வந்து ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு பெண். திடீரென்று அந்த அம்மா குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த அம்மாவுக்கு கல்யாணமும் ஆகல. திடீரென்று அந்த அம்மா கர்ப்பமாகி குழந்தையும் பெற்றெடுத்து விடுகின்றார். சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க அந்த அம்மாட்ட, உனக்குத்தான் கல்யாணமே ஆகலையே, எப்படி குழந்தையை பெற்ற அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்லுது, இந்த குழந்தைக்கு தகப்பன் யார் என்று சொன்னால், நீங்கள் எந்த ஆபிதை, எந்த ஜுரைஜை பெரியவர் என்றும் மதிப்பிடிக்கவர் என்றும் கண்ணியமானவர் என்றும் போற்றி புகழ்ந்து வருகின்றீர்களோ
இந்த ஜுரைஜின் மூலமாகத்தான் நான் கருவுற்றேன். இந்த குழந்தையின் தந்தை அந்த ஜுரைஜி தான் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள்லாம் ஓடி வந்து என்ன ஏது விசாரிக்காத அந்த மரத்தை எல்லாம் இடித்து தள்ளி அந்த ஜுரைஜி கொண்ட அடிகளின் அடிச்சு உதைத்து அவர் எதுக்கு போய் நீ அடிக்கன்னு கேட்டார். நாட்டதான் ஒரு விஷயம் தான் எதுக்கு கேட்க மாட்டாங்களே, போட்டு அடிக்கிறதான வேலை. அடிச்சு முடிச்ச பின்னால எதுக்குன்னு கேட்டார். இந்த குழந்தைக்கு நீதான தந்தை அப்படின்றாங்க. உடனே ஜுரைஜி சொன்னாரா, எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, நான் 2 கால் தொழுது கொள்கிறேன். சரி தொழுதுக்க. தொழுது முடிச்சார். பிறந்த குழந்தையை பார்த்து மண் ஆகுக்க, உன்னுடைய வாப்பா யாரு, உன் தந்தை யார் என்று அந்த ஜுரைஜி கேட்கிறார். ஊர் மக்கள் எல்லாம் கூடிட்டு வேடிக்கை பார்க்கிறாங்க. குழந்தை எப்படி பேசும் அப்படின்னு வேடிக்கை பார்க்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை வழங்கினார். அந்த குழந்தை பிறந்த குழந்தை பேசுது, என்னுடைய தந்தை யார் என்றால் இதோ இருக்கிறாரே, இந்த ஆட்டு இடையன்தான் என்னுடைய தந்தை. நான் ஜுரைஜிக்கு பிறக்கல, என்னுடைய தாயார் அவளோடு ஆடு மேய்க்கின்ற ஒரு ஆட்டு இடையனோடு தவறாக நடந்த காரணத்தினால் நான் பிறந்தேன் அப்படின்னு அந்த குழந்தை பேசியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். உடனே தவறை புரிந்து கொண்டு அந்த மக்கள்லாம் வந்து சொல்வாங்களா, ஜுரைஜே எங்களை எல்லாம் மன்னிச்சிடும், உங்களுக்கு மரத்தை நாங்க தங்கத்துல கட்டி தரட்டுமா அல்லது வெள்ளியில கட்டி தரட்டுமான்னு கேட்பாங்க. நீங்க ஒன்னத்திலையும் கட்டி தர வேண்டாம், ஏற்கனவே இந்த களிமண்ணால கட்டி தந்தா போதும் அப்படின்னு அவர் சொன்னதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். அருமையான சகோதரிகளே, எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு தாயின் சாபம், நீ சாகிறதுக்கு முன்னால ஒரு விபச்சாரி விஷயத்துல நீ சிக்கி தவித்து தண்டனை வாங்கிதான் நீ மரணமாவாய் அப்படின்னு ஒரு தாய் சபிச்சாங்க பாருங்க. அந்த சாபம் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஜாபர் சாதிக் அப்படின்னு ஒரு பெரியவர் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சிறுவராக இருக்கின்ற பொழுது இந்த தட்டாம்பூச்சி இப்ப ரொம்ப பறக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் தட்டான பிடிச்சி நம்ம விளையாண்டுறோம். அந்த மாதிரி ஜாபர் சாதிக் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தட்டானை பிடித்து அதன் கால்களை ஒரு சின்ன நூலை கட்டி அதை பறக்க வைத்து சுண்டி இழுப்பார்களாம். அப்படி இழுக்கும் பொழுது அவருடைய கால்கள் துண்டாகிவிட்டது. உடனே அம்மா சொன்னாங்களா, நீ அநியாயமா ஒரு தட்டானுடைய காலை நீ உடைச்சிட்ட, ஓங்காரி எல்லாம் உடைப்பாராங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்படி நம்ம சொல்லவே கூடாது. இப்ப நம்ம குழந்தைகள் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும், நம்ம கூப்பிட்டு சொல்லணும், இதெல்லாம் தப்புப்பா, இந்த தவறெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பெரிய பாவம் என்று நாம் சொல்ல வேண்டும். சில தாய்மார்கள் மார்க்க ஞானம் இல்லாத காரணத்தினால அவங்க அம்மா சபித்ததை போன்று ஒரு காலம் உடையட்டும், நீ நாசமா போ அப்படின்றாங்க. ஆனா அதை எந்த நேரம் துவா கபூலாகும் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வெளிச்சம். எனக்கோ உங்களுக்கோ அந்த நேரம் தெரியாது. உடனே ஜாபர் சாதிக் அவங்களுடைய தாயார் ஒரு காலை எல்லாம் உடைப்பானாக அப்படின்னு சாபம் விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் ஆகும். சிறுவனாக இருந்த ஜாபர் சாதிக் அவர்கள் ஒரு வாலிபனாக ஆகி குதிரை சவாரி செய்வார். குதிரை சவாரி செய்கிற நேரத்தில் குதிரையில ஏறி உட்காரும் பொழுது இவரை அறியாமல் கீழே விழுந்து விடுவார். அவங்க அம்மா சாபம் பறிக்கி இவருக்கும் ஒரு கால் துண்டாகிவிடும். அப்பதான் ஜாபர் சாதிக்கு சொல்வாங்களா, என் தாயார் விட்ட சாபம் அது என்னை தாக்கிவிட்டது என்று சொன்னதாக வரலாறுகளின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அருமையான சகோதரிகளே, அப்ப குழந்தைகளுக்கு எதிராக நம்ம வீடுகளில் உள்ள நம்முடைய பண்ட பாத்திரங்கள், அதே நேரத்தில் மின்சாதனங்கள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் யாருக்கும் எதிராக ஒருபோதும் துவா செய்வது கூடவே கூடாது. நம்முடைய கணவன்மார்கள் குடிகாரனாக இருக்கிறார்களா, நம்முடைய கணவன்மார்கள் ஊதாரிகளாக இருக்கிறார்களா, நம்முடைய பிள்ளைகள் பிழைப்பு நடத்தாமல் படிக்காமல் அவன் ஊதாரியாக ஊர் சுற்றுகின்றானா,
அல்லாஹ்ட்ட கையேந்த வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். துவாவை விட பலமிக்க ஒரு ஆயுதம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நாம செய்யக்கூடிய நல்ல துவாவை அல்லாஹ் கபூலாக்குவதை போன்று நாம் செய்யக்கூடிய கெட்ட துவாக்களையும் அல்லாஹ் கபூலாக்குவார். மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறார். இன்சானு பிஷர்ரி துஆஉ பில் கைர் வகானல் இன்சானு அஜூலா. அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எதுக்குள் இன்சானு பிஷர்ரி, மனிதன் கெடுதியை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றான்.